கோபாலகிருஷ்ணன் பழனி என்ற கோபாலகிருஷ்ணன் சார்பாகவும் துணைத் தலைவர் அண்ணன் ரச்சகன் ஜெகத் ரச்சகன் அவர்கள் சார்பாகவும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு புகழாரம் சூட்டப்படுகிறது. Okay, your time start now. தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சனங்குடி ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தமூர்த்தி சார்பாக திருச்சி பிரபு அவரது காலை. அந்த காளையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆனையூசி மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி குழி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா, 9 கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா. இந்த மாட்டிற்கு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்புலானி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக 4ஆம் ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு அரசு நீங்கள் மாவட்ட கழக செயலாளர் தான் பொறுப்பேற்ற நாள் முதல் தோல்வியே காணாத மாவட்ட கழக செயலாளர் இதோ உங்கள் கண்முன்னே வந்துவிட்டார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி, 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே மாபெரும் வெற்றி, 2021 சரித்திரத்திலே முதல் முறையாக வரலாறிலே முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் வெற்றி, 2021 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி என தொடர் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கும் தொடர் வெற்றி நாயகன் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் முகமையின் முகவரி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர்பாட்சா முத்துராமன் அவர்களை திருப்புலானி கிழக்கு ஒன்றிய இளைஞரணியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மலேசியா தொழிலதிபர் சி சாபருல்லா, ஆரா முகமது சலீம் ரகுநாதபுரம் கிளை செயலாளர், ரகுநாதபுரம் முஸ்லிம் சமாத் தலைவர் மேதகு இஸ்மாயில் சார்பாக தலா 1001 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுதவனை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களின் ஆணைக்கிணங்க 4ஆம் ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் இடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் காணுகின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை. அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு மதுரை மாவட்டம் தம்பி விடுங்க, அவன் சின்ன பையன் தானே. மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி குழி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா. ராமநாதபுரம் கோட்டை கொண்ட மாவட்டத்தில் எங்கள் மனதில் கோட்டை கட்டும் வாழும் ராஜா, ராமநாதபுரம் ஜில்லாவில் இல்லை என்று சொல்லாத கருணன், திருப்புலானி புகழ் மணக்க மல்லிகை மானாத மரமறந்து மறைந்து வாழும் தெய்வம் திருப்புலானியுடைய செல்ல பிள்ளை, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அசைக்க முடியாத ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் வருங்கால அமைச்சர் பெருமகனார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் துவக்கி வைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா. தென்னகத்து சிங்கமே தனக்குத்தான் நிகர் என்பார் உன்னை அறிந்தவர், ஏழை விட்டு உணவும் அமதம் என மலர்ந்த முகம் மலர்ந்து ருசிக்க அகமலர்ந்து வரவேற்பை மண் வீட்டு வாசலாலும் தன் பிள்ளை போல் சிவப்பும் கருப்பும் கட்சியோட மன்னன்தான் வாழ்வில் அகம்புற இரண்டும் எதிரிக்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவிந்த கரமுமே உயரும் நிகராக
சாதிக்கும் நீதிக்கும் ஆளுமை ஒன்று போதும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத மாவட்ட கழக செயலாளர் முதலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குட்டி பசும்பொன் என்று அழைக்கக்கூடிய கடலாடி மண்ணிலே 1 லட்சம் ரூபாய் பந்தயத்தை அறிமுகம் செய்த பந்தய பிதாமகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் வருங்கால அமைச்சர் பெருமகனார் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்ட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், துடிப்பான காளையா, துடிப்பு மிக்க வீரர்களா, சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க. இன்றைய வீரம் நாளைய வரலாறு என்பது ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா, 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் பொன்னகரமாக நாவிற்கு சுவை கண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எட்டையாபுரத்தின் பாரதியார் கண்ட 14 மொழிகளில் பயின்றது சிறந்த மொழியா தமிழ் மொழி. மொழியின் உரலுக்கு ஊக்கம் கொடுத்து திரளுக்கு திறமை கொடுக்கும் தமிழனின் கலாச்சாரமான வடமஞ்சு விரட்டு என்னும் உயிர் மூச்சு ஊக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அசைக்க முடியாத மாவட்ட கழக செயலாளர், செந்தமிழ் நாட்டின் திருநகர் அருகே பைந்தமிழ் சொத்து எங்களின் கனவு நாயனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் புன்னகை மன்னன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவருடைய ஆணைக்கிணங்க சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. என்ன இங்க கப்ளிங் லென்த் ஓஸ் மாதிரி ஓடுறியா? சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த வார்பா. சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த வார்பா. நாகத்தை யாராலும் கொஞ்ச முடியாது, எங்கள் காதர் பாட்சா முத்துராமலிங்கத்தை யாராலும் வெல்ல முடியாது என்பதற்கு இணங்க தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா தொழிலதிபர் ஜாபருல்லா முகமது சலீம் ரகுநாதபுரம் கிளைக்கழக செயலாளர் ரகுநாதபுரத்தினுடைய முஸ்லிம் சமாத் தலைவர் ஜேக் இஸ்மாயில் சார்பாக தலா 1001 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், துடிப்பான காளையா, துடிப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க வீரர்களா, இன்றைய வீரம் நாளைய வரலாறு, வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா, சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா, அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா, சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, இன்றைய வீரம் நாளைய வரலாறு. மலேசியா தொழிலதிபர் ஜி ஜாபருல்லா ஆரா முகமது சலீம் ரகுநாதபுரம் கிளைச்சேலர் சார்பாக 1001, ரகுநாதபுரம் முஸ்லிம் சமாத் தலைவர் ஷேக் இஸ்மாயில் சார்பாக 1001 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், துடிப்பான காளையா, துடிப்பு மிக்க வீரர்களா, சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள்,
வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா. காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா. குறிஞ்சி புபுக்க குமரி கண்டம் நடு நடுங்க, குற்றால அருவியில் சிலு சிலுக்க, உழவன் வளர்த்த காலை பதித்த உரலையே நடுங்க வைக்க, தன்னாட்சி கொண்ட தனது புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் உச்சி பிள்ளை. அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காலை. அந்த காளையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாவணி தட்டு கன்னியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கன்னியின் கைகளை விட பெரிதல்ல. இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம். அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட ஆணையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புதல் ஏற்று வரிய விரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் எத்தனையோ பேரழகு ஓடும் ஆறழகு மாபெரும் தேரழகு ராமநாதபுரம் மலை கோட்டை தான் அழகு, அதில் கோட்டை மட்டும் ராளும் ராஜா, இளைஞர் நெஞ்சை தொட்ட எங்கள் ஐயா காதர் பாட்சா வெள்ளைச்சாமி அவருடைய உத்தம புதல்வர் தத்துவ துறவி, மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அருமைக்குரிய அப்பா திரு காதர் பாட்சா வெள்ளைச்சாமி அவருடைய உத்தம புதல்வர், எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அசைக்க முடியாத ஆற்றல் மிக்க செயல் வீரர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திர நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், புன்னகை மன்னன், எங்கள் அண்ணன், கரைபடியாத மண்ணுக்கு சொந்தக்காரர், ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அவருடைய ஆணைக்கிணங்க திருப்புலானியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி சார்பாக அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க திருப்புலானி ஒன்றியந்தான் எங்க மண்ணு, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு, அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு. திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா, திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பா. அரசியல் ஆசான் தன் பொறுப்பேற்ற நாள் முதல் தோல்வியே காணாத மாவட்ட செயலாளர் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி, 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி, 2021 சட்டமன்ற தேர்தலிலே 4 தொகுதியிலும் அசைக்க முடியாத வெற்றி, 2021 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி என தொடர்ந்து வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கும் தொடர் வெற்றி நாயகர், என்றும் இன்றும் அசைக்க முடியாத மாவட்ட கழக செயலாளர், வருங்கால அமைச்சர் பெருமகனார் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவருடைய நல்லாசியோடு 4ஆம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவரது கபாலி காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க
வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுர நகர்மன்ற கழகத்தினுடைய சேர்மன் அப்பா கார்மேகம் அவர்களையும், மாவட்ட விவசாய அணியினுடைய அமைப்பாளர் அண்ணன் குணசேகரன் அவர்களையும், திருப்புலானி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் நாகேஸ்வரன், செயலாளர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களையும், மண்டபம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அண்ணன் நிலோபர் கான் அவர்களையும், வளந்தை கவுன்சிலர் சக்திவேல் சத்யேந்திரன் சார்பாக 1001 உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி 5 நிமிடம். லாஸ்ட் ஃபார் 5 நிமிட்ஸ். கடைசி 5 நிமிடம். சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து, ஊக்கம் அள்ளி தந்திட, வெற்றி பரிசினை எட்டி பறித்திட. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா? ஒரு காலையா, 9 வீரர்களா? கட்டுடல் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காளையா? அப்படி இல்ல, அண்ணன் துவங்கி வைத்த காளையா, அதை கட்டி இழுக்கும் வீரர்களின் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம். காஞ்சனங்குடி ஒன்றிய கவுன்சிலர் 4 நிமிஷம், கடைசி 4 நிமிடம். கோவிந்தமூர்த்தி வர்த்தகணி மாவட்ட துணை அமைப்பாளர் சார்பாக திருச்சி பிரபு அவரது காலை. அந்த காளையினை எப்படியும் முடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் துணையாடு ஸ்ரீ கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா? ஒரு காளையா, 9 வீரர்களா? கட்டுடல் மேனியா, கருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காளையா, ஐயா தந்த வீரமா? சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா? அண்ணே இந்த முன்னாடி நிக்கிறவங்க உட்காருங்கண்ணே. அண்ணே எதுவும் பிரச்சனைன்னு சொல்லுங்க, லேய வாங்கி உட்காருங்க. சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க. வெல்வது யார், வெல்ல போவது யார்? லாஸ்ட் ஃபார் 3 நிமிஷம், கடைசி 3 நிமிடம். தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடங்கள். இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையூர் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோவில் மருது காளை. அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கோபி நினைவாக ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள். ஏஆர் பாய்ஸ் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வந்துருங்க. நேரங்கள் சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க. வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து, ஆக்காம மூக்காம மல்லி தந்திட, வெற்றி பரிசை இலை நாட்டிட. காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா? ஒரு காளையா, 9 சிங்கங்களா? என லாஸ்ட் பார்ட் 2 நிமிஷம், கடைசி 2 நிமிடம். தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ், கடைசி 2 நிமிடம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்க. வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். காளையும் சிறந்த காளை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். கொம்பால் மிரட்டுகின்ற காளையா, அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா? சென்னையில் படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த வீரர்களா? இல்லை, பண்ணையில் கொளுத்து திமிரேறி வந்த காளையா என பொறுத்திருந்த பார்ப்பா. சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்க. இன்றைய வீரம் நாளைய வரலாறு. வரலாறு படைப்பதற்கு முடியும் என்பது மூளைதனம், முடியாது என்பது கோழைத்தனம். இக்களம் இல்லார்க்கு எக்களம் இல்லை, வீரம் இல்லார்க்கு எக்களம் இல்லை. உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 1 நிமிடம். சீட்டி அடியுங்கள். தான் பொறுப்பேற்ற நாள் முதல் தோல்வியே காணாத மாவட்ட கழக செயலாளர் 2019 முதல் 2024 வரை தோல்வி கண்டிடாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட
கழக செயலாளர் துவக்கி வைத்த திருச்சி பிரபு அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. சிறப்பாக விளையாடிய ஆணையூர் மந்தையம்மன் துணையோடு கருப்பசாமி குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த மேடையிலே அண்ணன் அவர்கள் ஒரு சில நொடிகள்